our senior principal, Mr. Srinivasa sir, to share his thoughts on parenthood. Respected Director Madam Mrs. Nandini Venkatesan, distinguished guest Dr. Lakshmi Hariharan, Head of Operations, Resource Center, Madras Dyslexia Association, and Dr. R. Mageshwari, Principal of Rajalakshmi Institute of Technology, Chambrambakam, respected academic heads of various departments, teachers, dear parents, and my beloved little graduates, a very pleasant evening to all of you. Sri Ayyappa Matriculation Higher Secondary School, an institution that has been nurturing young minds for the past 30 years. It is indeed a moment of great pride and joy to stand before you on this special occasion of our kindergarten graduation day. Today, we celebrate a beautiful milestone in the lives of our children, the completion of their first step into the world of learning. The theme of my speech today is Parenthood begins with the first child and evolves with every step. When a child is born, a parent is also born. Parenthood does not come with a manual. It grows through experience. With the first child, parents learn patience. With every step, the child takes the first word, the first day at school, the first achievement, parents evolve, learn and grow along with the children. ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் பிறக்கும் போதே பெற்றோராக பிறக்கிறதில்ல. ஒரு முதல் குழந்தை பிறந்த பிறகு தான் அவங்க பெற்றோராக மாறுறாங்க. ஸோ பெற்றோராக குழந்தையோடு சேர்ந்து பிறந்த அவங்க நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு நிறைய தெரியும், குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியல, நாமளும் அப்போ தான் பேரண்ட்டாக பிறந்திருக்கோம். அப்போ பேரண்ட்டாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி கற்றுக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸை நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதால தமிழுக்கு மாறிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதில் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு ரெண்டு விஷயம் இருக்குது. பொதுவாக குழந்தைங்களை எப்போ அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு ஒலிம்பியாடு எக்ஸாமில் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பாராட்டலாம். அதே குழந்தை ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு எல்லாரோடையும் போட்டி போட்டு ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அந்த பரிசினை நம்ம கொண்டாடலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஷெல்ஃப்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற குழந்தைங்கள்லேருந்து வேறுபட்டு இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு குவாலிட்டி இருந்தது, ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பாராட்டலாம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஸ்மார்ட் பேரண்ட்டு பெஸ்ட் பேரண்ட்டுன்னு யோசிச்சுட்டு குழந்தைங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ், அவங்களோட ஒவ்வொரு நாளும், ஏன்னா இது எல்லா பேரண்ட்டுக்கும் செய்கிற தவறு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் அந்த தவறை செஞ்சுருக்கேன். ஆஸ் அ டீச்சராக ஸ்கூல்லையும் நாங்கள் நிறைய இந்த தவறுகளை செஞ்சுருக்கோம். இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ், அந்த தினசரி செய்கிற வேலைக்கு அப்ரிசியேஷன் கொடுத்து நாம் அந்த குழந்தைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு டெய்லி செய்கிற ரொட்டீனுக்கு அப்ரிசியேஷன் தேவையா? உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீ இன்றைக்கி காய்கறி சாப்பிட்டுட்ட, எல்லா காயும் நான் வச்ச காயெல்லாம் சாப்பிட்டுட்ட, ஸோ இன்றைக்கி உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக ஷூஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொண்டு ரேக்கில் வச்சுட்டிங்க, ஸோ அம்மா உனக்கு ஸ்டார் கொடுக்குறேன், 10 ஸ்டார்ஸ் வந்தால் நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இப்படி அவங்க தினசரி செய்கிற வேலைக்கு, சாப்பிட்றதுக்கு, எழுதுறதுக்கு, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, சரியான நேரத்துக்கு தூங்க போகிறதுக்கு, இந்த மாதிரி தினசரி செய்கிற வேலை ஒவ்வொன்றுத்துக்குமே நாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அல்ல அதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் லவ்னு ஏதாவது ஒரு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது சரியான மெத்தடா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க.
அவங்க ரொட்டீனாக செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும்னு பழக்கிறது தான் நம்மளோட டியூட்டியாக இருக்கும். இப்படி டெய்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் வாங்கின குழந்தை என்ன பண்ணுன்னா தன்னோட எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கும். செய்ய வேண்டிய ரொட்டீன் வேலைகளை செய்கிறதுக்கு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கும். இப்போ ஸ்கூலுக்கு வராங்க பிள்ளைங்க, ஒரு கிளாஸில் 30 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 30 குழந்தையும் ஒவ்வொரு வேலைக்குமே டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமானா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. அதே குழந்தை நாளைக்கு வளர்ந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட டியூட்டியை செய்யறதுக்கு யாராவது அப்ரிஷியேட் பண்ணாதான், இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைச்சாதான் நான் வந்து செய்வேன்ற ஒரு மனநிலை வந்துடும். ஸோ அதனால் குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுலையுமே நம்ம வந்து அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, மற்ற குழந்தைகள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுதான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எக்ஸசிவாக அப்ரிஷியேட் பண்ணி அந்த குழந்தை எப்போவுமே அப்ரிசியேஷனுக்கு ஏங்குற மாதிரி பண்ணுறோம். அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா தான் செய்ய வேண்டிய ரொட்டீன் வேலைகளை கூட, சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைகளை கூட அந்த குழந்தை செய்ய மறுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கிற காலத்தில் நம்ம வீட்டில் நடந்தது, நம்ம படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டிவி இருக்கும், டிவியில் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? ஆக்சுவலாக நம்ம எதுவும் தப்புலாம் எதுவும் பண்ணலை. ஆனால் எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் போது உனக்கு டிவி இல்லாமல் இருந்தால், நீ டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது இன்னும் உனக்கு நல்லா படிக்கிறதுக்கு உதவும், உன்னோட பர்ஃபார்மன்ஸை நீ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இது வந்து தவறுக்காக இல்லை, நம்ம இன்னும் சிறப்பாக மாறணுன்றதுக்காக. இது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த மாடர்ன் ஏராவில் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து என்கரேஜ் பண்ணணும், நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதால நம்ம வந்து எக்ஸசிவாக சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்து, அந்த குழந்தைங்களை எப்போவுமே அப்ரிசியேஷன் கொடுத்தா தான் வேலை செய்யணும் நிலைமை கொண்டு போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை எப்படி பழக்கணும் அப்படின்னா, இப்போ டெய்லி ரொட்டீன்ஸ்க்கு ஒரு ஃப்ளோர் ரூல் க்ரியேட் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே உன் ஷூ ரிமூவ் பண்ணி ஷூ ரேக்கில் வைக்கணும், உங்களோட யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணி அதுக்கான பிளேஸில் போட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் விளையாட போகலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளோர் ரூல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃப்ளோர் ரூலை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். சப்போஸ் அந்த குழந்தை ஒரு நாள் மிஸ் பண்ணுறாங்க, வந்த உடனே ஷூ ரிமூவ் பண்ணலை, யூனிஃபார்ம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, டிவி பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைய மாற்றுறது எப்படி அப்படின்னா, அடிக்கவோ திட்டவோ செஞ்சிங்கன்னா அதில் எந்த ரிசல்ட்டும் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இன்றைக்கி ஃப்ளோர் ரூலை மீறிட்டீங்க, நம்ம வீட்டில் இதுதான் ரூல், நீங்கள் மீறிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு டிவி டைம் கட்டு, ஒரு 4 days ஆர் 5 days அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு ஷார்ட் டேர்முக்கு கட் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து அந்த குழந்தைங்கள அந்த வேலைகளை செய்ய வைக்க முடியும். அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தோ, சாக்லேட் வாங்கி கொடுத்தோ, ஆக்சுவலாக இப்படி நம்ம பழக்கப்படுத்தி தான் குழந்தைங்க பெரியவங்களாகி வேலைக்கு வரும்பொழுது சேலரிக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, எக்ஸஸாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரைப் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம தான் உருவாக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ எனவே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸசிவ் அப்ரிஷியேஷன் கொடுக்காம அவங்களோட கடமைகளை செய்ய தவறும் பொழுது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு ஷார்ட் பீரியடு கட் பண்ணுறதன் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது. இது எந்த வயசில் பழக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலாக ரைட் டைம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். குழந்தையோட 6 வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு இந்த ஏஜில் தான் இதை பழக்க முடியும். இப்போ பழக்கத்தை விட்டுட்டு 10th படிக்கும் போது வந்து 13 years 14 yearsல அவன் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், காலையில் எழுந்து படிக்கணும், ஈவினிங் ஹோம்ஒர்க் பண்ணணும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஸோ அப்போ குழந்தைங்களை என்ன பண்ணணும், இந்த ஏஜ்லேருந்தே டியூன் பண்ணணும். எத்தனை மணிக்கு தூங்க போகணும், 8 o'clock போகணும், இல்லை 9 o'clock போகணும். அதே போல் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே என்ன ரொட்டீன் இருக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சவொடனே ப்ராக்டிஸ் பண்ணுறது, படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாமே இப்போ இருந்து டியூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து நம்ம எந்த வேலையும் எஃபர்ட் எடுக்காமையே அவங்க தானாகவே செய்ய முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது இப்படி பழகிற குழந்தைங்க ஹையர் எஜுகேஷன் போகும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அவங்கள வந்து திட்ட வேணாம், ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், தானாகவே தன்னோட வேலைகளை அவங்க செய்வாங்க, சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க அடம் பண்ணுறாங்க, அடறாங்க அப்படிங்கிறதால அவங்க கேட்குற விஷயத்துக்கு எஸ் சொல்ல வேண்டாம் எக்காரணத்தை கொண்டும். நோ அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நோ தான். அதில் வந்து ஃபாதர் ஆகட்டும், மதர் ஆகட்டும், ஈவன் டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்தும். நோனா நோ தான். அந்த நோவை மாற்றாதீங்க கடைசி வரைக்கும். இப்போ வந்து 2 சாக்லேட் கேட்குறாங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குற பிளான் இருக்குது அப்படின்னா 1 தான் வாங்கி தர முடியும், 2 கிடையாதுன்றதுல ஸ்டெபனாக நில்லுங்க. பசங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நம்ம அம்மா நோ சொல்லிட்டாளா, இப்போ 2வது அவங்க எப்போவுமே எஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அம்மா எப்போ நோ சொன்னாலும் அது நடக்காது, அந்த விஷயத்தை நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டியை குழந்தைங்களுக்கு இப்போ கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சர்லேயும் சரி, அவங்க வளர்ந்து வரும்போதும் சரி, அடலசன்ஸ் ஏஜ்லேயும் சரி, அவங்க நாம் நோ சொல்கிறோன்னா அம்மா நோ சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டியை வளர்த்துப்பாங்க. அதர்வைஸ் அவங்க அடம் பண்ணுறாங்க, சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். சின்ன குழந்தை தானே, சாக்லேட் தானே கேட்குறாங்க, நாளைக்கு வந்து 12 இயர்ஸ் 11 இயர்ஸில் வந்து எனக்கு மொபைல் வேணும், 15 இயர்ஸில் வந்து எனக்கு பைக் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. பேரண்ட்ஸும் வந்து சில பேரண்ட்ஸ் அந்த தவறை பண்ணிடுறீங்க, எங்ககிட்ட சமாளிக்கிறீங்க, இல்லை அவன் பைக்லாம் ஓட்டவே மாட்டான்னு வந்து பக்கத்து தெருவில் பைக் பார்க் பண்ணிட்டு வர்றதை நாங்கள் பார்த்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பைக் சீஸ் பண்ணுற வேலையெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஹையர் கிளாஸில். ஸோ தயவு செஞ்சு நோனா எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நோ சொல்லுங்கள், அதில் உறுதியாக இருங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் காயப்படுத்திடாதீங்க குழந்தைங்கள. இதெல்லாம் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வளர வளர நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து நமக்கு பேரண்ட்டாக எல்லாமே தெரியும் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது நம்ம மூலமாக, ஆக்சுவலாக சத்குரு எப்போவுமே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பர்மிஷன், அவ்வளோதானே தவிர நம்மளை நம்பி வரல அப்படின்வாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு திணிக்கணும், சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. அவங்களா விட்டாலே அவங்க வந்து அற்புதமாக வளர்ந்துருவாங்க. ஜென்ரலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. என்ன ரிசர்ச்னா, ஏன் வந்து இந்தியன் சில்ட்ரன் வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யங்ஸ்டர்ஸ் உட்பட ஏன் கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வரும்பொழுது, ஆனால் ஆவரேஜ் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 21 வயசுக்குள்ளே ஒரு 1,30,000 டைம்ஸ் நோ அப்படின்னு, அதாவது செய்யாத, வேணாம், இது முடியாது, உன்னால் இது வந்து நீ வந்து செய்ய முடியாது, நீ ஃபெயிலியர் ஆகிடுவே இந்த விஷயத்துலன்னு கேட்குறாங்க ஸ்கூல்ஸில் பேரண்ட்ஸ்டன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிலைமை இருந்து, சார் இப்போ தானே நீங்கள் நோ சொல்ல சொன்னீங்கன்றீங்க, எது செய்யக்கூடாதோ அதுக்கு தான் நோ. ஆனால் குழந்தைங்களோட முயற்சிகள் ஏதாவது செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஆர்வமாக நாம் செய்கிறத பார்த்துட்டு ஷூ லேஸ் வந்து நானே கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் சட்டை போடுறேன்னு வாங்க, வாட்டர் பாட்டிலில் நான் வாட்டர் ஃபில் பண்ணுறேன்னு வாங்க. கேட்குறாங்களா இல்லையா? எல்லாம் நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணுறோமோ அத்தனையும் குழந்தை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த முயற்சிகள் எதுக்குமே நம்ம நோ சொல்லக்கூடாது. அந்த முயற்சிகள் அவங்க செய்யும் போது என்ன ஆகும், பெரிய லாஸ் என்ன ஆகிட போது, கொஞ்சம் தண்ணி கீழே சிந்துரும், நம்ம துடைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஆனால் இதை அவங்க செய்ய விட்டு அவங்க ஒரு 1 or 2 டைம்ஸ் அதை சரியாக செய்யாமல் 3வது முறை சரியாக செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் ஆகும் பாருங்கள். அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் நம்ம எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை கொடுக்கவே முடியாது. ஸோ குழந்தைங்க ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, நான் இந்த வேலையை செய்கிறேன், அந்த வேலையை செய்கிறேன், நாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் குழந்தை நானும் செய்கிறேன், மாவு கொஞ்சம் கொடுன்னு கேட்கும். திட்டாதீங்க, அந்த நேரத்தில் அடிக்காதீங்க, இல்லை உனக்கு வந்து டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அது போய் விளையாடுன்னு சொல்லாதீங்க, அந்த சப்பாத்தி மாவு கொடுங்க. அவங்க ட்ரை பண்ணிட்டோம், நீங்கள் என்னெல்லாம் செய்யுங்க. அவங்க ஷேப்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, விதவிதமாக ஏதோ ஃப்ளவர்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட வேண்டாம். ஸோ நோ சொல்ல வேண்டியது எதுக்குன்னா, எதெல்லாம் வந்து அவங்க அடம் பண்ணி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு நல்லது இல்லையோ அதுக்கு கண்டிப்பாக நோ சொல்லுங்கள். ஆனால் என்ன விஷயங்கள்லாம் அவங்க முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த விஷயங்களுக்காக கண்டிப்பாக நோ சொல்லாதீங்க, எஸ் சொல்லுங்கள். நான் வந்து வாலில் கிறுக்கிறது கூட ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், சார் வாலில் ஃபுல்லாக கிறுக்கி வைக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, அது வாடகை வீடு சார், நீங்கள் வந்து கிறுக்க அலோவ் பண்ணுங்கன்றீங்க, அந்த வாடகை வீடு எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்களே. ரொம்ப சிம்பிள், சார்ட் வாங்கி வாலில் ஒட்டிடுங்க, இதுதான் உன்னோட ரைட்டிங் பிளேஸ்னு அந்த குழந்தைக்கு எஜுகேட் பண்ணுங்கள், அதில் கிறுக்க சொல்லுங்கள். அந்த குழந்தைங்க அதை தாண்டி வெளியே வந்து வாலில் செய்ய மாட்டாங்க. நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிட்டோம்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட், ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும், நம்மளோட ஃபோனை நம்ம விட அவங்க தான் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை லாக் போட்டாலும் எத்தனை பேட்டர்ன் போட்டாலும் ஒரு தடவை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்துட்டாங்கன்னா அவங்க
சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிற குழந்தைங்களை நாம் ப்ராப்பராக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் பேரண்ட்டாக கற்றுக்கிட்டு பேரண்ட்டாக முழுமையாக மாறுறதுக்கான படிகள் வந்து நிறைய இருக்குது. அது நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம இந்த மாதிரி கேதர் பண்ணி மீட்டிங் போடுறோன்னு உங்களுக்கு சர்க்குலர்ஸ் இனிமேல் இன் ஃப்யூச்சர் எல்லா வருஷமும் வரும். வருஷம் ஆரம்ப துவக்கத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிடுவேன். அதே போல் எண்ட் ஆஃப் தி இயர் பிஃபோர் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஒரு மீட்டிங் கூப்பிடுவோம். இந்த 2 மீட்டிங்கும் எல்லா பேரண்ட்டும் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நான் ஒன்றுனா அந்த மீட்டிங்கில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி நிறைய நம்ம இந்த பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் நம்ம ஸ்கூலில் நடக்கிற சில விஷயங்களை சில பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். The early years of education are not merely about alphabets and numbers. They are about nurturing curiosity, building confidence, developing communication and shaping character. At Sri Ayyappa Matriculation Higher Secondary School, we strongly believe that education must focus on holistic development, ensuring that every child discovers their potential. Over the past few years, with the constant encouragement of our management, we have been introducing progressive learning methods to enrich the educational journey of our students. First and foremost, I would like to express my heartfelt gratitude to our correspondent, Mr. K. Venkatesan, and our director, ma'am, Mrs. Nandini Venkatesan, for their unconditional support in curriculum development and innovative educational initiatives in our school. Because of their vision and encouragement, we were able to introduce several meaningful programs. Last year, we successfully started the Credo Learning Lab, which helps the children learn through exploration, activity-based learning, and joyful engagement. We have also introduced the LSRW methodology, listening, speaking, reading, and writing, a modern and effective approach to language development that strengthens the child's communication and comprehension skills. Another significant milestone for our school was our collaboration with Madras Dyslexia Association. I would like to express my sincere gratitude to Dr. Lakshmi Hariharan, Head of Operations, Resource Center, Madras Dyslexia Association. She conducted an intensive 6-day training program for all our teachers, completely free of cost, helping them understand the basics of identifying and supporting children with various learning disabilities. Our continued guidance has enabled us to establish an MDA resource center in our school, ensuring that every child receives the support they need to succeed. Education must be inclusive, and with this initiative, we are taking a meaningful step toward supporting every learner. I would also like to extend our sincere thanks to Dr. R. Mageshwari, Principal of Rajalakshmi Institute of Technology, Chambrambakam, for our generous support of our students. Last year, 2 of our students benefited from the opportunity of full free admission for those who secured an engineering cutoff 190 and above. We are extremely grateful that this opportunity will continue for our students in the coming years as well. Such initiatives motivate our students to dream bigger and work harder. Thank you, ma'am. Thank you, both of you. Another important initiative in our school is psychological and emotional support provided to our students with the support of Dr. Saranya Jaikumar from JPR Academy. We are providing full-time psychological support using an AI assistant system, ensuring the emotional well-being of our children. She is also conducting the Young Walks leadership program for our higher secondary students, empowering them with leadership and life skills. We sincerely thank her for her valuable contribution. I would also like to express my sincere gratitude to Mrs. Rajalakshmi, correspondent of Sadhguru Global Matriculation Higher Secondary School, Chengalpet.
We are also deeply thankful her constant encouragement and unwavering support in the development of our school. It is through their thoughtful guidance that we were introduced Mrs. Suganya, our academic trainer, whose contribution has significantly strengthened our curriculum and enhanced the quality of teaching and learning in our institution. We sincerely thank both of them for their valuable support, guidance, and for their honoring this occasion with their presence. I would also like to express my heartfelt appreciation to Mrs. Suganya, academic trainer of Sri Ayyappa Matriculation Higher Secondary School, whose constant guidance and training for our teachers have made our curriculum vibrant, engaging, and effective. Because of our efforts, learning in our classrooms has become joyful, enthusiastic, and meaningful. My sincere thanks also go to Mrs. Revati Pillai, Higher Secondary Principal, who has been taking care of the administrative responsibility of the kindergarten department, ensuring that the entire academic year progressed smoothly. Our support to both staff and students has been invaluable. Thank you, ma'am. I would also like to appreciate and thank all our kindergarten teachers, yes, who have given their fullest dedication and effort in implementing the LSRW curriculum while balancing both the existing and newly introduced teaching methodologies. Their passions, creativity, and commitment have helped us complete this academic year successfully. I would also like to take this opportunity to express my heartfelt gratitude to all our dear parents. Your constant trust, encouragement, cooperation have been the backbone of all our initiatives throughout this academic year. Whether it was adapting a new learning methods like LSRW, supporting activity-based learning, or participating in school programs, your involvement has made a tremendous difference. Education is most successful when parents and teachers work hand in hand, and we are truly fortunate to have such supportive parents who believe in our vision for the holistic development of their children. Your passions, understanding, and commitment to your children's learning journey have helped us implement meaningful changes in our curriculum this year. On behalf of the entire Sri Ayyappa Matriculation Higher Secondary School family, I sincerely thank each parent for walking alongside us in shaping the future of these wonderful children. Dear parents, I am happy to make an important announcement today. From the coming academic year, our school will implement the LSRW curriculum completely. This means no textbooks, very limited notebooks, and more actively based worksheets and experiential learning. This approach will significantly enhance our children's ability to master reading and writing skills naturally and confidently, making learning a joyful, meaningful experience rather than a burden. Dear parents, education is a partnership between school and home. Just as teachers guide children in school, parents play a vital role in nurturing their curiosity, confidence, and values at home. As I said earlier, parenthood evolves with every step of your child. Walk with them, listen to them, encourage them, and celebrate their progress, however small it may seem. At this point, I want to share one more point to the parents. இது எனக்கு நான் யோசிச்சுட்டு ஷேர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வந்த பாயிண்ட் இல்லை, பட் இப்போ சொல்லணும்னு தோணுது. குழந்தைங்க ஏதாவது ஒரு சேலஞ்சு, டீச்சர்ஸ் யாராவது ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு சைல்டு கிட்டனா அந்த சைல்டு என்கிட்ட அனுப்புவாங்க பேசுகிறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த சைல்டு இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன் கிளாஸில் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் கிளாஸில் அட்டென்டிவாக இல்லை, ஏன் அவங்க ப்ராப்பராக அவங்க ஒர்க்கை முடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் கோஆப்ரேட்டிவாக இல்லாமல் இருக்காங்க
அதாவது ஹையர் கிளாஸஸில் 6, 7, 8ல் 11, 12ல் 9, 10லலாம் அப்படி இருக்காங்க பிள்ளைங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே குறை என்ன தெரியுங்களா? அவங்கள லிசன் பண்ண ஆள் கிடையாது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், கேஸ் ஸ்டடி. ஒவ்வொரு குழந்தைகிட்ட பேசும்போது நான் பார்க்குற விஷயம், சில குழந்தைங்களாம் பேசும்போது என்ன அறியாமல் நான் அழுதுருவேன். ஏன்னா அவங்கள லிசன் பண்ண ஆள் கிடையாது. அட்வைஸ் பண்ண 1000 பேர் இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் நாங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம், வீட்டுக்கு போனால் பேரண்ட்டும் அட்வைஸ் பண்ணுறோம், யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ண 1000 பேர் இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும், அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு கேட்க ஒருத்தருமே கிடையாது. நான் பேரண்ட்கிட்ட கேட்குற ஒரே ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு டைம் கொடுங்க. பசங்க பேசுகிறத கேளுங்க. முதல்ல பேசும்போது அவங்க வேறு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், சம்மந்தமே இல்லாத விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக நீங்கள் பேசிகிட்டே வருங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகளை, அவங்க சேலஞ்சஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நாம் அதுக்கு சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தைங்கள பெரிய அளவில் வளர்த்து கொண்டு வர முடியும். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் என்னோட ஒரே ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு பிள்ளைங்களோட பேசுகிறதுக்கு டைம் கொடுங்க, நிறைய டைம் கொடுங்க. டீச்சர்ஸையும் நான் அதுதான் கேட்டுக்கிறேன். எங்கள் டீச்சர்ஸ்க்கும் அந்த ரெக்வஸ்ட்டை நான் உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். பசங்க பேசுகிறத லிசன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் த என்டையர் ஸ்ரீ ஐஎஃப்ஆ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபேமிலி, I congratulate all our young graduates and wish them a wonderful and successful future. Thank you all. We are grateful, sir, for your inspiring speech.